கிட்டடியிலும் தகவல் வந்தது. எங்கேயோ நான் கிளிநொச்சியில் நான் காமன்ஸுக்கு போயிட்டு வர நேரம் காமன்ஸ் புள்ளியை கடத்தி கொண்டு போனேன்னு சொல்லி எனக்கு கதை வந்தது. கடத்தி கொண்டு போய் வந்தது. அவனுங்க என்னோ வயிற்றுலையோ நெஞ்சிலையோ குத்திட்டு ஓடிட்டான் அவன். கடத்த நேரம் அவள் கத்திருக்கிறாள் போல. குத்திட்டு ஓடி கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னு சொல்லி வந்தது. அதுக்கப்புறம் அந்த கதையே காணலை. அது மறப்பட்டுட்டு அந்த கதை. அப்போ இப்படிலாம் நடக்குதுப்பா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? மோசமாக ரெட்டை லைட் ஏரியாவுக்கு போங்கடா. நல்லா பொண்ணுங்க எதுவும் பண்ணிடாதீங்கடா. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர் கனவோடு தானே வந்திருப்பா. கஷ்டப்பட்டு படிச்சிருக்கா டாக்டருக்கு. கஷ்டப்பட்டு படித்து தன்னோட குடும்பத்தை இன்னும் கல்யாணம் கட்டலை போல். கஷ்டப்பட்டு படித்து தன்னோட குடும்பத்தை பார்க்கணும். டாக்டர்ன்ற போது நிறைய சம்பளம் பிறந்தானே. இப்போ சொந்த காலில் இருந்து பார்க்கணுன்னு தான் கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் 20 வருஷமாக அம்மா கூட இருந்து படித்து வேலைக்கு போயிட்டு இருந்தா. சரி ஓய்வு தானே எடுத்தா. இப்போ டாக்டர் வேலைன்னு சும்மா கேட்குறான். ஒரு இடத்துல நிற்கல. அதை குடுன்னு ஓடணும், குடுன்னு வரணும், மருந்துகள்லாம் கொடுக்கணும் தானே. அப்போ சரி அவள் வந்து ரெஸ்ட் எடுத்துருக்குறான். அந்த நேரம் தான் அந்த சம்பவம் நடந்த. கண்டியில் நான் வந்து கிளிநொச்சியில் இருக்கேன். நான் கண்டியிலங்கட அத்தை மாமா எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஓகே ஓகே ஆனந்த் ப்ரோ. அக்கா உங்கள் நெற்றியில் திருநூறு காண்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. ஓ அப்படியா? நான் வைக்கிறதுல அதை சொல்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா மேடம்? ஓமண்ணா உங்கள் பேஜ் சூப்பராக உள்ளது. பேஜுக்கு நான் ரசிக்கேன். ஓகே ஓகே அக்கா ஏஜ் சொல்லுங்கள். அப்புறம் மேரேஜ் ஆயிருச்சான்னு உங்கள் என்னுடைய ஏஜ் சொல்ல மாட்டேன். என்னுடைய நேம் சொல்லுவேன். சாலினி தான். நைட் லைவ் வர டைம் ஆகி விட்டது. நான் ஓகே 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 ஜோக்கரண்ணா. பாய் 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 பாய். ஐயா போதும் பேச்சை நிறுத்து. ஓகே நான் கதைச்சா வளவலன்னு கதைச்சிட்டு இருப்பேன். கதைக்க விட்டா இன்னும் நிறுத்தவே இல்லை. அது வளவலன்னு ஏதாச்சும் கதைச்சிட்டு இருப்பேன். அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் நான் முதலாவது. ஆனால் எனக்கு அட்வைஸ் பண்ணால் எனக்கு பிடிக்காது. நல்பாண்ணா ஹாய் நல்பா. அக்கா ஓகே என்ன பிரச்சனை? அதெல்லாம் சொல்லி முடிஞ்சிட்டுப்பா. அது வந்து இந்த பொண்ணுகளை கற்பழித்து கொலை பண்ணுறதா அதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஆம்பளை பிள்ளைய லைவில் இருக்கீங்க தானே, அதான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கேன். சாலி உனக்கு தமிழ் பசங்களை பையனை எப்படி தெரியும்? தமிழ் பசங்க பையனை யார் சொல்கிற மாசலாமா? நீ தெரியாதே. கிளிநொச்சி திருவியார் தமிழ் மாறன் அண்ணா, தமிழ் வீரன் அண்ணா. ஸ்லிக் ப்ரோ நான் சாப்பிட்டேன். இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். சோறு கத்தரிக்காய் சாப்பிட்டு வந்தேன். அடி வாங்க போகுது பிரபா. உன்னுடைய கணவர் உன்னை எப்படித்தான் சமாளிக்கிறாரோ இல்லையோ தெரியல. என்னெல்லாம் கஷ்டம்ண்ணா. சாலினி எப்படி இருக்க? ஏதோ இருக்கு. புது கேசவன் ஹாய் ப்ரோ. வில்லா வணக்கம். குமார் நயந்திரன் ப்ரோ வணக்கம் அண்ணா ஹாய். சண்முகா வண்டி எடுடா. அங்கே சாப்பிட்டியா அக்கா? ரிப்ளை பண்ணுங்க. சொல்லுங்க. இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் ப்ரோ. இன்றைக்கு என்ன? இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை தானே. என்ன இன்றைக்கு மச்சமெல்லாம் உண்டு இல்லை, அசைவமெல்லாம் உண்டு இல்லை, மறக்கிறது தான். ஏதோ சமைச்சு வச்சுருந்தாங்க, போய் சாப்பிட்டு வந்தேன். நம்மளுக்கு சாப்பாடு தானே முக்கியம். சாப்பிட்டு ஓடி வந்துட்டேன். ஐயனார் ப்ரோ வாங்க வணக்கம். நம்ம வம்புல பாடல. அவன் லைவ் வாரதில்லை. நம்ம லைவ்ல இல்லை. அவங்கெல்லாம் விட்டாச்சுப்பா. கைகளை விட்டாச்சு அவங்களெல்லாம். நண்பர்களே 104 லைக் போட்டிருக்கீங்க. லைக் போடுங்க. மேலே லோங் ப்ரெஸ் பண்ணி. புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட சேனலில் வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாலினி சிஸ் ஓம் சொல்லுங்க. விஜய் ப்ரோ நீங்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கீங்க? லைவ்ல இருக்கேன்னா நீங்கள் கள்ளக்காதல் செய்யாமல் இருங்கள். நீ ஒரு காய் சொல்லு ப்ளீஸ். காய் கள்ளக்காதலா? இப்போ நான் அட்வைஸ் பண்ணுறேன். நான் ஏன் கள்ளக்காதல் பண்ண போகிறேன்? நான் எல்லாம் மூஞ்சிக்கு நேராக போய் சொல்லுவேன். நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை தான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் எனக்கு என்ன பையன் கேட்குறேன்? நம்மளுக்கு மனசு ஒத்து போனால் காணும். யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிக்கா? 18 வயசுக்கு மேலே என்ன வேணால் பண்ணலாம். என்ன வேணா பண்ணணும், சட்டத்துக்கு மீறி பண்ணக்கூடாது. சரியா? 18 வயசுக்குள்ளே தான் தப்பு இப்படி பண்ணுறது. சரியா? காதல் கல்யாணம் கட்டுறது தப்பு. அதுக்கு மேலே எந்த பிரச்சனை இல்லைப்பா. எத்தனை கல்யாணம் வேணால் கட்டிக்கலாம். இப்போ மனசு இருந்து கொண்டே இன்னொரு பொண்ணை அதுவும் பண்ணிக்கலாம். சட்டத்தில் வந்து அது அவங்களோட இதுதானே, விருப்பம் தானே. சட்டப்படி ஒருத்தர் மேலே கல்யாணம் கட்டினா அதை டிவோர்ஸ் பண்ணி போட்டு தான் கட்டணும். சரி, அப்படி இல்லை கட்டையிலாதன்னு சொன்னால் வச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. ஓகேண்ணா. ஓகே. இந்த எடிட்டு ஒரு பைத்தியம் இருப்பாள், அவளை காணும். அவளுக்கு மொபைலில் டேட்டா இல்லை. மாசலாமணி பாவண்டா, போட்டு விடேன்டா மாசலாமணி. எடிட் காட்டு போட்டு விடேன் இன்ஸ்டாகிராமில். பாவம் தானே. அந்த கும்பலில் இன்னும் நான் மட்டும்தான் இருக்கேன். பிரபா நான் என்ன சொல்கிறேன்? சாப்பிட்டது பேசியே ஜீரணமாகி ஆயிடும் போல. ஆமாண்ணா, அதுதான். என்னடி பண்ணுறியா?